விஜயாவை தான் காட்டுறாங்க. விஜயா வந்து மனோஜோட ரூமுக்கு வரும்போது மனோஜ் கீழே படுத்துருக்கதை பார்த்துட்டு உடனே விஜயா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா அவளை கீழே படுக்க சொன்னோம்னா நீ கீழே படுத்து கிடக்கிற அப்படிங்கும்போது, நீ வா என்னோட ரூமுக்கு வா அப்படிங்கும்போது, என்னம்மா சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் நீ பேசாமல் வந்து அப்பா கூட படுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே ரோஹிணி அதிர்ச்சி அடைகிறாங்க. அத்தை என்னத்தை சொல்கிறீங்க இப்படிலாம் அப்படிங்கும்போது, எங்கள் பாரடி நீ 1,00,000 பணத்தை கொடுக்குற வரைக்கும் இதுதான் உனக்கு கெதி அப்படின்னு சொல்லிட்டு போகவும், அடுத்த நாள் ஆனதுமே மனோஜ் ரோஹிணி கிளம்புறாங்க. அப்போ வந்து விஜயா சொல்கிறாங்க, எங்கள் பாரு இன்னும் உனக்கு 1 வாரம் தான் டைம் தரேன், அதுக்குள்ளேயும் இந்த 1,00,000 பணத்தை நீ தரலன்னு வச்சுக்கையே, அதுக்கப்புறம் மனோஜ்கிட்ட இருந்து நான் நிரந்தரமாக ஒன்று பிரிச்சிட போகிறேன் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே ரோஹிணி அதிர்ச்சி அடைகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வித்யா வந்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ வந்து ரோஹிணி சொல்கிறாங்க, வித்யா 1,00,000 பணத்தை ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது, நீ வீட்டுக்கு வா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து ரோஹிணி நான் வாரேன்னு சொல்லவும், அப்போ மனோஜ் கேட்குறாங்க, என்ன பணத்தை ரெடி பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு தானே நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் மேலே எரிச்சலோட போகிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து முத்துவை தான் காட்டுறாங்க. முத்து வந்து கல்யாண தரகர்கிட்ட போகிறாங்க. அங்கே போனதுமே சீதாவுக்காக வந்து மாப்பிள்ளை பார்க்க சொன்னோம்ல, என்ன ரெடி பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, சீதாவுக்கு ஏற்ற மாதிரிக்கு ஒரு ஜாதகம் அமைஞ்சிருக்கு தம்பி அப்படிங்கிறாங்க. அப்படியே எனக்கு முத்து ரொம்பவே சந்தோஷப்படவும், பேர் என்னது அவரை பற்றி சொல்லுங்க அப்படிங்கும்போது அவருடைய பேர் அருண்னு சொல்கிறாங்க. இது கிட்டதுமே வந்து முத்து வந்து சந்தேகப்படுறாங்க. எந்த அருண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த மாப்பிள்ளையோட அம்மா கூட இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே முத்து பார்க்குறாங்க. அருணோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்கள பார்த்ததுமே உடனே முத்து வந்து இந்த ஜாதகமும் வேண்டாம் இந்த மாப்பிள்ளையை வேண்டான்னு சொல்லிக்கிட்டு போகவும், தம்பி நான் சொல்றது கேளுங்க, இந்த 2 ஜாதகத்துக்கும் அந்த அளவுக்கு பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லவும், இந்த மாப்பிள்ளை ஒன்று வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கோவத்தோட போகவும் அவருக்கு ஒன்றும் புரியாம முடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அருணோட அம்மா கிட்ட வந்து அவர் கேட்குறாரு, எதுக்காக இவர் இப்படி கோவத்தோட போறாரு, நான் நல்லது தானே சொன்னேன் அப்படிங்கும்போது, இல்லை என் பையனும் அந்த பொண்ணும் லவ் பண்ணுறாங்க, ஆனால் இந்த கல்யாணத்துக்கு வந்து இவர் தான் சம்மதம் சொல்லாமல் தடையாக நிற்கிறாரு அப்படின்னு சொல்லவும், ஓஹோ அதனால தான் அவர் இவ்வளோ தூரம் கோவத்தோட போனாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா முத்து வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுகள்ட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது சீதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வாராரு. அவர் வந்ததுமே என்னன்னா வாங்க அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் பாரு முத்து, நீ வந்து உன்னுடைய குழந்தையாளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன், என் பையனை வந்து உன் குழந்தையாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கவும், இது கிட்டதுமே முத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ அவர் கேட்டுட்டு இருக்காருல, அவர் கூட வந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு, இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிட்டு போகவும், என்னப்பா அப்படிங்கிறாங்க, உங்களுக்கு விஷயம் தெரியாதா, அவ குழந்தையாலும் போலீஸ்காரர் ஒருத்தர் வந்து 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே ஒரு அதிர்ச்சி அடைகிறாரு. அடுத்ததான் வந்து முத்துக்கிட்ட வந்து சொல்றாரு, இல்லப்பா என் பையனுக்கு நான் வேற இடத்துல பொண்ணு பார்த்துக்கிட்டது அப்படிங்கும்போது, என்னங்க என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா உன் குழந்தைய வந்து வேற யாரையும் லவ் பண்ணிட்டு இருக்காளாமே, அப்படிப்பட்ட பொண்ணுக்கு தான் நீ வந்து என் பையனை வந்து கல்யாணம் பண்றதுக்காக இருக்கிறியா, நான் வந்து சம்மதிக்க மாட்டேன், வேண்டாம் உங்க வீட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தோட போறாங்க.